ஒரு பெண்ணுக்கு செடி வளர்த்தல் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்லாம். இதனால வீடு முழுக்க செடியா வளர்ப்பாளாம். ஆனா அவளுக்கு இன்னொரு ஆசையும் இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒரே ஒரு மரத்துல நிறைய பூக்கள் பூக்குற மாதிரி ஒரு மரம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு செடியை வளர்க்குறா. அதுவும் மரமாக வளருது. ஆனா ஒரு பூ கூட வைக்கவே இல்லைங்களா. இதனால ரொம்ப வெக்ஸான அவ என்ன பண்றா அப்படின்னா, இதுக்கு மேல பொறுக்க முடியாது, இந்த மரத்தை எப்படியாவது வெட்டிடணும்னு சொல்லிட்டு கோடாரி எடுத்துட்டு வந்து வெட்ட ஆரம்பிக்கிறா. உடனே அங்கிருந்து ஒரு பாட்டி வந்து, இந்த மரத்தை ஏமா வெட்டுற அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இந்த மரம் முழுக்க பூவா வளரணும்னு சொல்லிட்டு அந்த மரத்தை நான் நட்டேன். ஆனா எனக்கு இதுல ஒரு பூ கூட வரவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலும், அதனால தான் நான் மரத்தை வெட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது அந்த பாட்டி கொஞ்சம் பொறுமையா இந்த பக்கம் வா, என் வீட்டு பக்கம் வான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு பக்கம் கூட்டிட்டு போய் அந்த மரத்தை காமிச்சிருக்காங்க. என்ன ஒரு ஆச்சரியம், அவ்வளவு பூத்து குலுங்கி இருக்கு அந்த மரம். ஆனா இவ ஒரு பக்கத்துல இருந்து மட்டுமே அந்த மரம் பூக்கல நினைச்சிட்டு இருந்தாலும். ஆம் நண்பர்களே, நம்மளும் இப்படித்தான். நம்ம ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயலை உடனடியா வெற்றி வேணும், உடனடியா நம்ம நினைக்கக்கூடிய காரியம் நடக்கும்னு நினைக்கிறோம். ஆனா அதுதான் மிகப்பெரிய ஒரு தவறு. எந்த ஒரு செயலை செய்யும் பொறுமையோட காத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதற்கான பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும்.